கேஷுவலா எப்படி திருடணுங்கிறத இந்த பையனை பார்த்து தான் எல்லாருமே கத்துக்கணும் போல இருக்கு. ஏன்னா யாரோ ஒரு பெண் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பையன் அந்த பெண் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு போட்டு கடைசியில அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க மாட்டியிருந்த செயினை பறிச்சுக்கிட்டு ஓடி இருக்கான். இந்த காட்சியை அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்திருக்கு. சந்தேகப்படக்கூடிய தெரியாத யாரோ ஒருத்தவங்க உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. எத்தனை நகை கடைகள்ல நூதனமா திருடக்கூடிய எத்தனை திருட்டு சம்பவங்களை நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஆன் த ஸ்பாட்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்ல நடந்த இமிடியேட்டான திருட்டு தான் இது. அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் நகையை எடுத்து சும்மா தான் வெளியில காமிச்சிருக்காங்க. உடனே அந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த நபர் திருடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. இது மட்டும் இல்ல, பைக்ல உட்கார்ந்து போய் சேர்ந்துட்டாரு. ஒரு கோவிலோட வராண்டல உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் டெவோஷனல் சாங் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மத்தியில ஜன்னலுக்கு பக்கத்துல உட்கார்ந்தது குத்தமாடான்னு சொல்லி ஒரு பெண் தன்னுடைய நகையை இழந்திருக்காங்க. அதாவது ஜன்னலுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பெண்ணோட நகையை யாரோ ஒருத்தங்க பறிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு என்ன, பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டாலும் அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. ஒரு ஜொமேட்டோ டெலிவரி ஏஜென்ட் கிட்ட திருடுறதுக்காக ரெண்டு பேர் பயங்கரமா அந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் அந்த டெலிவரி ஏஜென்டோட கவனத்தை சிதறடிக்கிறதும் இன்னொருத்தர் பைக்ல பொருத்தப்பட்டிருந்த மொபைல் போனும் அலைக்கா தூக்கி இருக்காரு. அதன் பிறகு என்ன, ரெண்டு பேரும் தாங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போய்கிட்டே இருந்திருக்காங்க. இதுல அந்த டெலிவரி ஏஜென்ட்டுக்கு எதுவுமே புரியாம தன்னுடைய மொபைல் போன் திருடு போனது தெரியாமலே அந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்திருக்காரு. ஒரு சமோசா கடைக்கு வெளியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த நபரை கொஞ்சம் ஊற்று நோக்கி கவனிச்சு பாருங்க. திருட்டு முழிக்கிற இவரு தான் திருட்டு சம்பவத்தை நடத்திருக்காரு. அது எப்படின்னா, சமோசா வாங்க வர மாதிரி வாங்க வந்து இன்னொருத்தரோட சட்டையில இருந்த பஸ்ஸ அலைக்க அடிச்சிட்டு போயிருக்காரு. டீசல் போட்டதுக்காக ஒரு நபர் கார்ல வந்திருக்காரு. டீசலுக்கான காசை நான் ஜிபே மூலமா பண்றேன்னு சொல்லி ஸ்கேனர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காரு. உண்மையை சொல்லப்போனா அந்த நபர் ஸ்கேன் பண்ணவே கிடையாது. டீசல் போடக்கூடிய அந்த நபர் டீசல் போட்டு முடிச்சிட்டு டேங்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி பயங்கர ஃபர்ஸ்டா போயிருக்காரு. ஆனா அந்த ஸ்பாட்ல சார்ஜ் எடுத்துக்கிட்டு டீசல் போட வந்த போலீஸ்காரன் அந்த காரை பயங்கரமா சேஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்கு. பைக்கை திருடுறதுக்காக ரெண்டு பேர் பட்ட பகலே ஆயுதத்தை காட்டி பைக்கை திருட முயற்சி பண்ணிருக்காங்க. சரி, திருடன பைக்கை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போலான்னு சொல்லி பைக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேரமோ என்னமோ தெரியல, அந்த பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. அதே சமயம் இன்னொருத்தர் கத்தி எடுத்துக்கிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடியாந்துருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் பயத்துல அந்த இடத்துல இருந்து ஓட செஞ்சிருக்காங்க. ஒரு வீடு புகுந்து திருடுறதுக்காக 5 பேர் ஒரு கார்ல வந்திருக்காங்க. இதுல 3 பேர் மட்டும் பெண் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி போயிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் அந்த காருக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல அந்த வீட்டோட ஓனர் 2 பேர் அந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான சந்தேகம், நீங்க யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டாங்க. உடனே அந்த கார்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை வெளியில இழுத்துக்கிட்டு வந்து அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அடிஷனல் சீட்ல உட்கார்ந்திருந்த இன்னொருத்தர் காரை பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்காரு. அதன் பிறகு என்ன, உள்ள போன ஒவ்வொருத்தவங்களும் துண்டை காணும் துணியை காணும் ஓடுனதுதான் மிச்சம். இது மாதிரியான காமெடித்தனமான திருட்டு சம்பவத்தை இத்தனை வரைக்கும் உங்க வாழ்நாள்லயே பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா திருடனுங்க தன்னுடைய வீட்டுல வந்து திருடுறது கூட தெரியாம ஒரு நபர் பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்ல, திருட வந்த அந்த 2 பேர்ல ஒருத்தர் திருடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னொருத்தர் அந்த நபர் எந்திரிச்சா அவருடைய மண்டையில ஓங்கி நான் ஒரே போடு போடுறேன்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த நபரும் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த 2 பேரும் போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு பெட்ரோல் பங்குல 4 பேர் வந்து பெட்ரோல் திருடுறது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த பையன் கிட்ட இருந்து காசையும் பிடிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த பையன் கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா ஒரு 1000 2000 அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த பையன் கிட்ட இருந்த ஒட்டு மொத்த அமௌண்டான 25,000 அடிச்சிட்டு போயிருக்காங்க.
இப்பெல்லாம் திருட்டு சம்பவங்கிறது ரொம்பவே காமனா நடந்துகிட்டு இருக்குங்க. அங்க இருக்கக்கூடியவங்களோட கவனத்தை சிதறடிச்சிட்டு கல்லால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் சுடுறதுக்காக ஒரு நபர் பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காரு. கடைசியில என்ன சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்காரு. ஒரு பைக் ஷோரூமோட கண்ணாடியை உடைச்சிட்டு 2 பேர் ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அவங்க பட்டுக்கா போய்கிட்டே இருந்திருக்காங்க. மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு அலட்சியம் பண்ணினா கடைசியில இதுதான் நடக்கும். மொபைல் போனை புடிங்கிட்டு போனவங்கள பைக்ல சேஸ் பண்ணி பிடிக்க முடியுமா என்ன? ஒரு ஜுவல்லரி ஷாப்ல திருட போன இந்த பெண் பயங்கர டேஞ்சரஸான ஆளா இருப்பாங்க போல இருக்கு. பீடா போடுற வாயில நகையை போட்டு பயங்கரமா மின்னுகிட்டு இருந்திருக்காங்க.